الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل بالغدو والآصال ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله الذي أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. பேச்சுக்களில் அழகிய பேச்சு அல்லாஹ்வுடைய பேச்சு என்பதாகவும், நடைமுறைகளில் சிறந்த நடைமுறை அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நடைமுறை என்றும், காரியங்களில் நூதனமான ஒவ்வொன்றும் பித்அத் என்றும், ஒவ்வொரு பித்அத்தும் தலாலத் என்றும், ஒவ்வொரு தலாலத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்ற கருத்தை முதலில் உங்களுக்கும் எனக்குமாய் வசியத்து செய்து, புனிதம் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய உரையில் இன்று நாம் தேர்ந்து தெளிவடைகிற விஷயம், குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று கூறிவிட்டு அதனது தொடரில் வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று கூறி, நிச்சயமாக விரயம் செய்பவர்களை, வீண் விரயம் செய்பவர்களை தான் நேசிப்பதில்லை என்றும் அல்லாஹ் கூறி இந்த வசனத்தை முடிக்கிறான். இந்த வசனத்தின் உண்டான விளக்கங்களை தான் இன்றைய வெள்ளி மேடையில் ஜும்மாவுடைய இந்த உரையில் தேர்ந்து தெளிவடையவிருக்கிறோம். நல்லதை பேசவும், அதை குறித்து சிந்திக்கவும், வருங்காலத்தில் செயலாற்றிடவும் பேசுகிற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் அல்லாஹ் நல்ல நசீபை நல்கிடுவானாக. அன்பானவர்களே, உண்ணுங்கள் பருகுங்கள், இந்த உணவின் விஷயத்திலும் குடிக்கிற பானத்தின் விஷயத்திலும் நாம் மிகுந்த அளவு இன்றைக்கு பொதுபோக்கான ஒரு நிலைமையை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். நவீன நவநாகரீகம் என்ற அடிப்படையில், ஃபேஷன்கிற அடிப்படையில், உலகமயமாக்கலின் பின்னூடாக ஏற்படுகிற விளைவுகளையும் சதிகளையும் நாம் ஆராயாமல் கண்டதை எல்லாம் உட்கொண்டு உணவாக சாப்பிட்டு நீராக பருகி இஸ்ராஃப் செய்கிறோம். அந்த இஸ்ராஃப் என்பது உடலையும் நாம் இஸ்ராஃப் செய்கிறோம், நம்முடைய ஈமானையும் இஸ்ராஃப் செய்கிறோம். அதனால்தான் அல்லாஹ் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று சொல்லி இஸ்ராஃப் என்ற அந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். இந்த ஜும்மாவில் இஸ்ராஃப் என்பதின் விளக்கத்தை நாம் தெரிய வேண்டும். சாப்பாடை வேஸ்ட் பண்றது, உணவை வீணாக்குவது என்பது மாத்திரம் வீணானது அல்ல. உணவை நாம் வீணாக்குகிறோம், குடிபானத்தை நாம் தூர எறிகிறோம் என்பது மாத்திரம் நம்முடைய கருத்தில், நம்முடைய சிந்தனையில் இது வீணானது, இஸ்ராஃப் என்று நாம் நினைக்கிறோம். மார்க்கம் போதிக்காத வழியில், மார்க்கம் அங்கீகரிக்காத வழியில் நாம் நம்முடைய உணவு பழக்கங்களை எடுத்துக்கொள்கிறோம் என்றால், அந்த உணவு நம்முடைய உடலுக்கும் நம்முடைய ஈமானுக்கும் ஊறு விரைக்கும் என்றால், அந்த
இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், இஸ்ராஃப் செய்பவர்களை ஒரு காலமும் அல்லாஹ் நேசிப்பதில்லை என்று அல்லாஹ் கூறி முடிக்கிறார். அன்பானவர்களே, இந்த உணவின் விஷயத்தில் நாம் இன்றைக்கு மிக மிக கவனம் செலுத்தியாக வேண்டும். காரணம், யுக முடிவு நாளில் நாம் ஆடுகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்கிற பொழுது, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மனிதன் எதை உட்கொள்கிறான், மனிதன் எதை உண்ணுகிறான், எதை பருகுகிறான் என்பதில் ஹலால் ஹராம் பேணுதல் என்கிற ஒரு சிந்தனை கூட எழாது. அப்படின்னா உணவு என்பதற்கும் நம்முடைய ஈமானுக்கும் மிகப்பெரிய ஒரு பந்தம் இருக்கிறது. இன்றைக்கு மனத்தத்துவவியல் நிபுணர்கள், சைக்காலஜிஸ்ட் சொல்லக்கூடிய கருத்து என்ன? நீங்கள் சாப்பிடுகிற உணவிற்கும் உங்களது செயல்பாடுகளுக்கும் ஒரு வரைமுறை இருக்கிறது, ஒரு கனெக்ஷன் இருக்குது. நாம் எதை உட்கொள்கிறோமோ அந்த உணவு பொருள் நம்முடைய உடலில் என்ன விதமான ஊறு விளைவிக்கும், எந்த விதமான செயல்பாடுகளை தரும் என்று இன்றைக்கு சைக்காலஜிஸ்ட் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அன்றைக்கே உடலியல் நிபுணரும் உளவியல் நிபுணருமான அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹ் நமக்கு தெளிவாக மிக துல்லியமாக சொன்னார்கள், ஹலால் ஹராமை பேணுங்கள். இது ஒன்று. இரண்டாவது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உணவு முறைகளை வரையறுக்கிற பொழுது நீங்கள் ஹலாலன் தய்யிபா என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். குலு வஷ்ரபு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், ஹனியன் இன்பமான முறையில் நீங்கள் சாப்பிடுங்கள் பருகுங்கள் என்று மார்க்கம் சொல்கிறது. ஹலாலன் தையிபன், ஹலாலான முறையில் இருக்கணும், அது தையிபன் சுவையானதாக இருக்கணும். வெளிக்கருத்து, உட்கருத்து உங்களது உடலுக்கு உள்ளத்திற்கு நலவை அது வாய்க்க வேண்டும். இப்படியெல்லாம் உணவுகள் இருந்தால்தான் நாம தொழுகணும், நாம இபாதத் செய்யணும், நோன்பு வைக்கணும், பிறருக்கு கொடுத்து உதவணும். இதுபோல சிந்தனைகள் நமக்கு எழும். இந்த ஹலாலான உணவு நமக்கு ஏற்படுத்தக்கூடிய உளவியல் மாற்றங்கள், உடலியல் மாற்றங்கள் என்ன அப்படின்னா, நலமான காரியத்தை செய்ய தூண்டும். நம்ம நல்ல முறையில் இரவு உணவுண்டு சீக்கிரமே முன்னமே தூங்கிவிட்டால் நம்முடைய உடல் நமக்கு ஊக்குவிக்கும். அதிகாலையில் எழ வேண்டும், இறைவனை வணங்கி தொழ வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை நமக்கு இயற்கையாக வாய்க்கும். இது நாம் காலையிலிருந்து இரவு வரை ஹலாலான உழைத்து அந்த ஊதியத்திலே, அந்த வருமானத்திலே, அந்த சம்பளத்திலே, அந்த பணத்திலே நாமும் உண்டு நம்முடைய மனைவி மக்களை உண்ண கொடுப்பதினால் இந்த விளைவு. அப்படின்னா இந்த மாற்றங்கள் நமக்கு ஏற்படுத்தும். இது ஹலால் ஹராமுடைய அந்த வீரியத்தினுடைய வெளிப்பாடு. இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள், ஷைத்தான் பயணிக்கக்கூடிய இடம் பனு ஆதம். இன்ன ஷைத்தான எஜிரி மஜ்ரத்தம் இப்னு ஆதம், ஆதமுடைய மக்களுடைய இரத்த நாளங்களில் ஷைத்தான் பயணிக்கிறான், ஓடுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்புறம் நம்முடைய உணவுகள் டைஜஷன் ஆகி அது செரிமானமாகி அது நமக்கு இபாதத்துக்கு வழிவகுக்கிறதா, அல்லது நம்மை தூக்கத்திலே ஆழ்படுத்தக்கூடிய இந்த ஷைத்தானுக்கு ஊட்டச்சத்தாக அமைகிறதா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் ஹலாலன் தய்யிபா, நீங்கள் மனமானதை சாப்பிடுங்கள், நல்லதை சாப்பிடுங்கள் என்கிறான் அல்லாஹ். இப்படி இந்த உணவின் கட்டுப்பாட்டுகளை இப்படியெல்லாம் வரையறுக்கிறது இஸ்லாம். ஆனால் இதையெல்லாம் விடுத்து நாம் எந்த உணவுகளை இன்றைக்கு உட்கொள்கிறோம்? இன்றைக்கு போகக்கூடிய இந்த துரித காலங்களில் துரித உணவுகளை உட்கொண்டு துரிதமாகவே மனிதனுடைய ஆயுள் காண முடிகிறது. இன்னும் அன்றைக்கெல்லாம் நமக்கு சொன்னார்கள், உண்ணும் உணவே மருந்து, மருந்தே உணவு, உணவே மருந்து என்று வாழ்ந்தது தமிழருடைய கல்ச்சர், தமிழருடைய பண்பாடு. இப்படி ஒரு மார்க்கம், நாம் தழுவிருக்கிற மார்க்கம் சார்ந்த அந்த விஷயத்திலும், நாம் பிறந்த மண் சார்ந்த அந்த விஷயத்திலும் நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் ஏதோ ஒரு பாதையை நோக்கி பயணித்ததின் விளைவு நம்முடைய இளைய தலைமுறையினர்கள் தடம் புரண்டும் தடுமாறியும் செல்லக்கூடிய ஒரு நிலைமையை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். சஹாபாக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஊக்குவித்தார்கள், சஹாபாக்களை எப்படி பண்படுத்தினார்கள்,
வஷ்ஷுரூப் என்கிற பாடம் வரும். உணவின், உண்ணுவதின், குடிப்பதின் ஒழுக்கங்கள், இப்படியாக நிறைய அந்த பாடங்களில் இது சம்பந்தமான நபிமொழிகள் வரும். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நபிமொழி, உணவில் நாங்கள் ஏற்படக்கூடிய அந்த விஷயங்கள் என்றால், பசித்த பிறகு நாம் சாப்பிடுவோம். இன்னைக்கு கிடைத்ததெல்லாம் நொறுக்கு தீனியாக தின்பதல்ல, எங்களுக்கு பசி என்கிற உணர்வு வருகிற பொழுது, அது இயற்கையாகவே அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அப்படி அந்த உணர்வு வருகிற பொழுது நாம் சாப்பிடுவோம். அதே சமயத்தில் பசி இருக்கிற பொழுது, முழுமையான முறையில் பசி அடங்குவதற்கு முன்பதாக கொஞ்சம் பசி இருக்கிற பொழுதே நாங்கள் உணவு தட்டிலிருந்து கையை எடுத்து விடுவோம். இது சஹாபாக்களை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்படுத்தி உணவின் முறையில் வழிகாட்டுதல். அப்படி இந்த முறையில் நம்முடைய உணவுகள் இருக்கிறதா? பசித்த பிறகு புசி, பசித்த பின் சாப்பிடு. இன்றைக்கு கடையில் இருக்கக்கூடிய கண்கவரக்கூடிய ஒவ்வொரு உணவு வகைகள் அது ஹலாலா ஹராமா என்று சிந்திப்பதல்ல. அது நமக்கு உடலுக்கு நமக்கு ஊறு விளைக்குமா அல்லது நலனை பயணிக்குமா என்கிற ஒரு சிந்தனை இல்லை. அவசர யுகத்தில் போகிற போக்கில் உணவை அமைத்துக் கொள்வது, இன்னும் மிக மோசமான உணவாக பதப்படுத்தப்பட்ட இந்த மீன்கள், பதப்படுத்தப்பட்ட நான்வெஜ் ஐட்டங்கள், இது எல்லாம் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய பெரியவர்கள், ஏன் நம் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் குழந்தைகளுக்குமே இதை வாங்கி கொடுக்கிறோம். என்றாவது நாம் சிந்தித்திருக்கிறோமா? இது எந்த வழியில் வந்தது? இது ஹராமா ஹலாலா என்கிற சிந்தனை ஒன்று. இது எவ்வளவு நாள் யாராக எப்படியெல்லாம் சுத்தம் செய்யப்பட்டது என்றும் ஒரு சிந்தனை இல்லை. மேற்கத்திய கலாச்சாரங்களின் அடிப்படையில் இன்னும் வடக்கத்திய அந்த உணவு முறைகளை இன்றைக்கு நாம் நமக்குள்ளாகவே ஆகுமாக்கி கொண்டோம், நமக்குள்ளாகவே அதை ஆதரித்துக் கொண்டோம், நமக்குள்ளாகவே அதை உட்கொள்வதில் அதில் ஒரு ஸ்டைல், ஒரு ஃபேஷன் என்று நினைக்கிறோம். ஏற்படுகிற விளைவும் ஒவ்வொரு மருத்துவமனைகளும் தொப்பியும் தாடியும் புர்காக்கும் வரிசையாக நிற்கிற இந்த ஃபேஷன் லிஸ்ட்ல நம்ம பார்க்கிறோம். இப்படி நம்முடைய மருந்து தான் உணவாகவே போய் கொண்டிருக்கிற, சாப்பிட்றதுக்கு முன்னால் ஒரு டேப்லெட், சாப்பிட்டு முடிச்ச ஒரு டேப்லெட். இன்றைக்கு நிறைய மக்களுடைய இந்த உணவே மருந்து மாத்திரையாக இருக்கிறது. அப்படி இதற்கெல்லாம் என்ன வழிமுறை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள். அல்லாஹ் வான்மறையில் வசனமிடுகிறான், திரும்ப திரும்ப நமக்கு சொல்கிறான், குலு வஸ்ரபு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். இந்த இஸ்ராஃப் என்றால் என்ன? நம்ம நல்லா விளங்கணும். நாம் சாப்பிட்டுட்டு அடுத்து கொஞ்சம் ஒரு உணவு இருக்குது, அதை நம்ம தூரம் போடுறது மாத்திரம் இஸ்ராஃப் அல்ல. நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கிறோம், திடீர்னு ஒரு ஏப்பம் வரும் பாருங்க, அது இயற்கையாகவே அல்லாஹ் தந்திருக்கிறான். அப்படின்னா அது ஏப்பம் என்னன்னா, இதுதான் நான் உட்கொள்ளக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, இது அளவு. இயற்கையாகவே அது இருக்கும் பொழுது நமக்கு ஒரு மன நிறைவு வரும். அப்படி இது நமக்கு போதுங்கிற ஒரு அடையாளமாக, ஒரு சிம்பாலிக்காக நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பாடி லாங்குவேஜ், உடல் மொழி. அதோடு நாம் எடுத்துடுறோமா? இல்லை, அதிகமாக நம்ம சாப்பிட்றோம். சாப்பிடுவதன் விளைவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதன் நிரப்புகிற பையிலே ஆக கேடானது அவனது வயிறு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். மனிதன் நிரப்புகக்கூடிய பைகளிலே மிக 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 மோசமானது மனிதனுடைய வயிறு என்றார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹ். இன்றைக்கு மருத்துவ உலகம் அதுதான் சொல்கிறது. இந்த வயிறினால் ஏற்படக்கூடிய வியாதிகள் நிறைய, சரியான முறையில் ஜீரண கோளாறு இல்லை, ஜீரண சக்தி இல்லை, இது மாதிரி உண்டான நிலைமைகள் தான் நமக்கு பெரும் பெரும் வியாதிகளை நமக்கு வரவழைக்கிறது. அப்படின்னா இந்த உணவை நாம் இஸ்ராஃபான முறையில் சாப்பிட்றோம். உணவு இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி சாப்பிடுவதல்ல, பசிக்கிறதுங்கிறதுக்காண்டி சாப்பிடணும். அப்படின்னா இதை விட்டால் வேஸ்ட்டாக போயிருமே அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல. அதை எப்படிலாம் கையாளணும்னு நம்ம வீட்டு பெண்களுக்கு தெரியும். இருக்கிற சாப்பாடை நாளைக்கு எப்படிலாம் மாற்றணுங்கிறது நம்ம வீட்டு மக்களுக்கு தெரியும். ஆனால் நமக்கு போதும் என்றால் போதும், அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அது நமக்கு நாமே நம்முடைய உடலை கெடுக்கக்கூடிய இஸ்ராஃபான வழிமுறைகள். இப்படி உணவினுடைய விஷயத்திலும் சரி, குடிக்கிற பானத்தினுடைய விஷயத்திலும் சரி, இயற்கையாக கிடைக்கிற ஒவ்வொரு பானங்களை விட்டு இன்றைக்கு செயற்கையை தேடி மனிதன் ஓடுகிறான். இன்னும் இளைய தலைமுறையினர்கள் உணவினுடைய ஒரு ஒழுக்கங்களையே பேணுவதில்லை.
இன்றைக்கு இரவு நேரங்களிலே ஒரு 11 மணி 12 மணியிலிருந்து 3 மணி வரை அரட்டை அடித்து வெளியிலே சாப்பிடுவது அதுதான் ஒரு கெத்து நம்ம நினைக்கிறோம். அதை சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்டேட்டஸ் போடுறது அல்லது ஒரு போஸ்ட் பண்றது அதுதான் சிறப்பு அப்படின்னு நாம நினைக்கிறோம். இல்லை, இது எந்த விதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்புறம் இதுவெல்லாம் இஸ்ராஃப். சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கக்கூடிய மக்கள் அது ஒரு மவுண்ட் ரோட்டில் போய் அந்த விழாவில் போய் அது சாப்பிட்டா தான் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டால் தான் அது ஒரு இது அப்படின்ன மாதிரியே நினைக்கிறான். இது அப்படியே ஒரு பிரெயின் வாஷ் பட்டு ஆகி மூளைச்சலவைக்குள்ளாக்கப்பட்டு இதுதான் சிறப்பு, இதுதான் இந்த காலத்திலே நாம் இந்த நேரத்தில் இரவு நேரத்தில் சாப்பிட்டு விட்டால் அதுதான் ஒரு ஃபேஷன், இந்த உலகத்தோடு நாம் ஒத்து போகிறோம் என்று நினைத்து அது ஒரு பெரிய ஒரு வீர சாகசமாக நினைக்கிறார். இஸ்ராஃப் குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள் பருகுங்கள் என்கிறான். வலா துஸ்ரிஃபு என்று ஏன் அடுத்த தொட்டு அடுத்து ஏன் சொல்ல வேண்டும்? இஸ்ராஃப். இன்றைக்கு இன்றைய மக்கள் இந்த இஸ்ராஃபான பாதையில் பயணிக்கிறார்கள், இந்த வழியில் பயணிக்கிறார்கள். 2-3 மணி வரை கண்ணு முடிச்சு தின்னா சுபுவுக்கு எப்படி எழும்ப முடியும்? எப்படி தொழ முடியும்? இதை ஷைத்தானுக்கு ஊக்குவிக்கிறோமா அல்லது நம்மளுடைய ஈமானுக்கு வலு சேர்க்கிறோமா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இன்னும் சில மக்கள் நம்முடைய ஹலால் ஹராம் பேணக்கூடிய அந்த விஷயங்களிலே பிற சமயம் தழுவிய பிற சகோதரர்கள் மாற்று மத சகோதரர்களுடைய கடைகளிலே வாங்கக்கூடிய இந்த கோழிகளையும் இன்னும் நான்வெஜ் ஐட்டங்களையும் வாங்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். ஒரு ஹலாலுங்கிற முத்திரை குத்திட்டா அது பெர்ஃபெக்டான ஹலால் ஆயிருமா? வியாபார நோக்கிலே போட்டிருக்கலாம், அல்லது அவர்களோ அல்லது இஸ்லாமியர்களை அழைத்து அவர்கள் அறிந்திருக்கலாம். அந்த உணவு எதுவரைக்கும் தான் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப க்ரௌட் ஆயிட்டா அப்படின்னா அவன் சார்ந்த இன்னொரு நபர்களுடைய உணவை வாங்கி சாப்பிட்டு அதில் கலப்படம் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்களுக்கு ஈமான் ஹலால் ஹராம்னா தெரியாது, அவர்களுக்கு பிஸ்னஸ் தாட்டு தான். அப்புறம் இப்படி இருக்கிற பொழுது நம்முடைய மக்கள் அங்கு போய் உணவை வாங்குவது, அங்கு போய் உணவை உட்கொள்வது எந்த முறையில் அமையும்? இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலாலை பேணுங்கள், ஹலால் ஹராமை நீங்கள் பேணுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்ராஃப் என்கிறார், வீண் விரயம் என்கிறார். நம்முடைய ஈமானை எப்படியெல்லாம் பாழ்படுத்தக்கூடிய அமைப்பில் இந்த உண்ணக்கூடிய உணவு கலாச்சாரங்கள் இன்றைக்கு பெருகிவிட்டது. KFC சிக்கன்கிறான், இன்னும் பதப்படுத்தப்பட்ட டிராகன் சிக்கன், அப்படி இப்படின்னு கண்ணை கவரும் கூடிய கலரூட்டிகளை கூட்டி நம்முடைய கண்ணையும் மயக்கிறது, நம்முடைய மனதையும் மயக்கிறது. அப்படியே போய் நம்முடைய ஈமானும் அங்கு மழுங்கி விடுகிறது. அப்புறம் உண்ணுவது என்பது இபாதத், ஏதோ பசிக்குது சாப்பிட்றோம் என்பது அல்ல. எப்படி நாம தொழுகிறோமோ, எப்படி நாம நோன்பு வைக்கிறோமோ அதுபோல உணவு உட்கொள்வது என்பது இபாதத். அதனால்தான் சிறந்த மார்க்கத்தில் சிறந்த செயல் என்று கேட்கிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இத்ஆமு தஆம், மனிதனுக்கு நீங்கள் உணவளிப்பது, உண்ண கொடுங்கள், உணவை உண்ண கொடுங்கள், அதுதான் சிறந்தது, இஸ்லாத்திலே ஆகச் சிறந்த செயல் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உணவை வழங்குவதில் அவ்வளவு ஈமானின் ஒரு பெருமையை வலியுறுத்தினார்கள். காரணம் என்ன தெரியுமா? உண்ண கொடுப்பது, அவனுக்கு பருக கொடுப்பது ஆகச் சிறந்த செயல் என்று சொல்ல காரணம் என்னன்னா, போதும் அப்படின்னு உடலாலும் உள்ளத்தாலும் மனிதன் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை இந்த உணவு தான். ஏன்னா வயிறு நிறைஞ்சு அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. அப்படின்னா மனிதன் உளப்பூர்வமாக இது போதுங்க அப்படின்னு பேராசை இல்லாமல் மனதார அவன் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரே விஷயம் என்னதுதான்? இந்த உணவு தான். ஆகச் சிறந்த இஸ்லாத்தின் செயல்பாடுகள் நீங்கள் பிறருக்கு உண்ண தருவதும் நீங்கள் பிறருக்கு குடிக்கிற பானமும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்னும் இந்த இஸ்ராஃபின் கண்ணோட்டத்தை நீங்கள் ஆராய்ச்சி செய்யுங்கள். இந்த இஸ்ராஃப் என்கிற வார்த்தையை அல்லாஹ் எப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறார். மார்க்கம் அனுமதிக்காத முறையில், மார்க்கம் வழிகாட்டாத முறையில் வழிகேடான செய்யக்கூடிய அனைத்தும் இஸ்ராஃப் தான். இன்னைக்கு நம்ம கந்திரி அப்படின்னு சொல்லி அல்லது புகாரின்னு சொல்லி இதெல்லாமோ உணவு கொடுக்குறோம். அல்ஹம்துலில்லாஹ், நாம உணவு கொடுப்பதற்கு எதிரிகள் அல்ல. பாருங்க, இவங்க தௌஹீது சிந்தனை அப்படின்னு அடுத்தவங்களுக்கு சாப்பாடு
இஸ்லாத்தில் ஆகச் சிறந்தது உணவு. ஆனால் இஸ்லாம் வழிகாட்டாத முறையில் நாம ஒன்றை உண்டு பண்ணி நாம மக்களை எல்லாம் கூட்டி நாம கொடுக்கிற உணவு இருக்குது பார்த்தீங்களா, இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன். அல்லாஹ் இஸ்ராஃப்ங்கிற வார்த்தையில இதை பயன்படுத்துகிறான். எப்படி இஸ்ராஃப் ஆகும்? மார்க்க கூட்டத்திற்கு மக்களை அழைப்பது உங்களின் எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சோறு சோறு சோறுன்னு இருக்கக்கூடாது. இந்த சோறு சோறு சோறுன்னு இந்த சோத்துக்கு செத்த பயிலோ யாருன்னா ஈசா நபியினுடைய கூட்டம். அல்லாஹ் சொல்றான், மூசா நபி கூட்டமும் ஈசா நபி கூட்டமும் இந்த சாப்பாடு சாப்பாடுன்னு கூப்பாடு போட்டு தன்னுடைய ஈமானை தொலைத்தவர்கள், இஸ்லாத்தை தொலைத்தவர்கள், நபிக்கு மாறு செய்தவர்கள். அல்லாஹ் பழித்தும் இழித்தும் கூறுகிறார். சொர்க்கத்தின் உணவை வேண்டாம் என்று சொன்னவர்கள் மூசா நபியினுடைய கூட்டம் யகூதிகள். சொர்க்கத்தின் உணவு எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அதை மறுதளித்து வாழ்ந்தவர்கள் யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டம். சூரத்துல் மாயிதாவுடைய எண்ணில் வருதா, ரப்பனா அன்சில் அலைனா மாயிதத்தம் மினஸ் ஸமா, இறைவா எனக்கு சொர்க்கத்திலிருந்து ஒரு உணவு தட்டு வேணும், உணவு வேணும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க, என்னடா நம்ம நபின்னு எவ்வளவோ ப்ரூஃபை அவங்க சப்மிட் பண்ணுறாங்க. பிறகு குருடை நீக்கினார்கள், இறந்ததை உயிர்ப்பித்தார்கள். இது எல்லாம் பீதினில்லா அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு என்றார்கள். பிறவி குருடை நீக்கினார்கள், பீதினில்லா அல்லாஹ்வின் அனுமதி கொண்டு, இப்படியெல்லாம் சொன்னார்கள். இது எல்லாம் அற்புதம், ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர். அது நபி என்பதற்கு அல்லாஹ் மோஜிசாவாக அற்புதமாக அல்லாஹ் கொடுத்தான். இதையெல்லாம் ஏற்க மறுத்த அவர்களின் மனம் எதுக்கு கையேந்தினானும்னா சோறுக்கு கையேந்தினாலும். இறைவா எங்களுக்கு உணவு தொட்டு வானத்திலிருந்து வரணும். ஈசா நபியும் பார்க்குறாங்க, என்னடா இவன் சோத்தை கேட்கானோ அப்படின்னு ஈசா நபி துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ் எந்த ஒரு நபியாவது சோறு தான் கேட்டிருக்காங்களா? இந்த நபியை தான் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் எங்களுக்கு சோத்த குடி இறைவா அப்படின்னு சூரத்துல் மாயிதா. அதனால தான் மாயிதான்னு அந்த சூறாவுக்கு பெயர், உணவு கொடுக்கப்பட்டது என்று வரலாறு. இப்படி இந்த சோறுக்காக வேண்டி இந்த சமுதாயத்தை கூட்டி நாம் மார்க்கம் அனுமதிக்காத ஒன்றை செய்கிறோமா இல்லையா? இது இந்த வசனத்தில் கட்டுப்படும். குலு வஷ்ரபு, உண்ணுங்கள் பருங்கள், வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்யாதீர்கள். இஸ்லாம் அனுமதிக்காத, இஸ்லாம் ஆதரிக்காத ஒரு விஷயத்தை நீங்க அதை உள்வாங்குகிறீர்கள். மேராஜ் கந்திரிங்கிறோம், நல்ல வேலை அந்த நோன்பு கந்திரின்னு மட்டும் சொல்லலைங்க, அல்லாஹ் பாதுகாத்தான். இனி வரக்கூடிய ஃபியூச்சர் எப்படி இருக்குமேனே தெரியல. ரசூலுல்லாஹ்வுடைய கந்திரிங்க, மௌசுநாயகம் கந்திரிங்கிறாங்க, அடுத்து மேராஜ் கந்திரிங்கிறாங்க, அடுத்து குர்ஆன் கந்திரி. ஏன்னா ரமதான்ல குர்ஆன் இறக்கப்பட்டுச்சுல்ல, அப்படி சொன்னாலும் அந்த சொல்லாடல் வந்து விடுமோ என்கிற ஐயப்பாடு இன்றைக்கு நமக்குள்ளாக எழுகிறது. அந்த கான்செப்ட் நல்லது. புகாரி இருக்கிற அந்த இமாம் என்ன பாடுபட்டார்கள் ஒரு நபி மொழியை தொகுப்பதற்கு. இன்றைக்கு விரல் நுனியிலே ஆண்ட்ராய்டில் நம்ம தட்டுறோம், ஹதீஸ் வந்து விழுது. இந்த ஹதீஸுக்காக வேண்டி எவ்வளவு உடல் உழைப்புகளை செய்திருப்பார்கள். எப்படி கடல் கடந்து, தேசம் கடந்து, கால்நடையாக நடந்து சென்று ஒரு நபி மொழியை தொகுக்க அவர்கள் எப்படி பாடுபட்டிருப்பார்கள். அதை படித்து இன்றைக்கு நாம் அமல் செய்கிறோமா என்பதை யோசித்தால் அந்த புகாரி உயிர் பெறும். அந்த இமாமுடைய இலக்கு என்ன, அவர்கள் லட்சியம் என்ன? அப்படி இதையெல்லாம் நாம மறந்துவிட்டு என் சமூகம் ஒன்று கூடுங்கள் சாப்பாடு என்று அந்த கூட்டம் ஒன்று கூடி இதை நாம் இஸ்ராஃபான பாதையில் செலுத்துகிறோமே. அதற்காக மக்களுக்கு வரிப்பணத்தை வாங்கி இப்படியாக நாம் செய்துவிட்டு இதுதான் சிறந்த செயல் என்று காலரை தூக்கி விடுவது ஈமானுக்கு அழகல்ல. அல்லாஹ் சொல்றான், குலு வஸ்ரபு, உண்ணுங்கள் பருகுங்கள், வலா துஸ்ரிஃபு, இஸ்ராஃப் செய்யாதீர்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று மார்க்கம் நமக்கு திரும்ப திரும்ப எச்சரிக்கிறது என்றால் இதுதான். அப்புறம் இந்த இஸ்ராஃப் என்கிற அந்த விஷயத்தை நாம் பல விதத்தில் பற்பல கோணத்தில் நாம் சிந்திக்கலாம். கல்யாண வீட்டுக்கு போறோம், நமக்கு போதும் அப்படின்னா அவ்வளோதான், போதும் தான். சில மக்கள் ஒரு பிரியத்துக்காக வேண்டி இன்னொரு ஆப்பை எடுத்து வைப்பாங்க பாருங்க. இது அக்யூஸ்ட் யாருன்னா வைக்கக்கூடியவன் தான். நாம் இவ்வளோ சாப்பிட்றோம் போதும் அப்படிங்கிறது மனம் நமக்கு தெரிகிறது, அவ்வளோதான். அதுக்கு மீறியும் ஒரு ஆப்பை ஒரு 2 கரண்டி வச்சு ஒரு கோப்பை ஆனோம் அப்படின்னா இன்னொரு, அது அஜர்த்துமார்கள்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு கவனிப்பு. ஏன் அப்படின்னா நமக்கு உணவு என்பது வேண்டி விரும்பி சாப்பிடுவது தான். நீங்கள் எக்ஸ்ட்ரா அவருக்கு அக்கறை கொடுக்குறோம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த கேட்ரிங் சர்வீஸ்லாம் போகிறாங்க பாருங்க, இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட், அவங்களுக்கு சொல்லக்கூடிய முதல் மேனேஜ்மெண்ட் என்ன அப்படின்னா,
தேவைப்படுகிற அளவிற்கு வையுங்கள், கேட்டால் கொடுங்கள், இல்லை என்று மறுக்காதீர்கள். அப்படி இதுதாங்க உணவினுடைய எண்ணம். அப்படி அதிகமாக வைத்து அதை சாப்பிட முடியாம அந்த இலையில நம்ம மூடி வைக்கிறோம் தெரியுமா? இது நாம கேட்டு அதிகமாக தந்து பேராசையினால நம்ம இஸ்ராப் பண்ணா நாம குற்றவாளி. போதும்னு இவன் மறுபடியும் எடுத்து வைக்கிறான் அப்படின்னா வச்சவன் குற்றவாளி. அப்படி இந்த ரீதியில் இஸ்ராஃபாக இன்றைக்கு உணவுகள் போய் கொண்டிருக்கிறது. இன்னும் நாம் கல்யாண வீடுகளிலே பார்க்கிறோம், இன்றைக்கு ஃபேஷனாக போயிடுச்சுங்க. பெரிய பெரிய மண்டபத்தில் ஆடம்பரமாக ஒரு அனாவசியம் எது அத்தியாவசியம் எது என்று விளங்காமலேயே இது நம்முடைய மார்க்கத்திற்கு ஆகுமா அரணா முரணா என்பதை கூட யோசிக்காமல் நாம் நம்முடைய மக்கள், நம்முடைய மணி பவர், நம்முடைய ஸ்டேட்டஸ், நம்மளுடைய ரெப்யூட்டேஷனை மக்களுக்கு மத்தியில் காட்டணும் என்பதற்காக வேண்டி கௌரவ சாப்பாடு போடப்படுகிறது. இது இஸ்ராஃப். வீட்டு கல்யாணம் எப்படி நடந்துச்சு தெரியுமாங்க? புடலான விருந்துங்க, ஐஸ்கிரீம், அது இது எல்லாம் வச்சாங்க, சாப்பிட முடியலைங்க. அப்படி சொல்லி இந்த பஃபே சிஸ்டம் இதெல்லாம் யாருங்க கொண்டு வந்தா? அதை இன்றைக்கு நமக்குள்ளாகவே ஆதரித்து விட்டோம். அப்படியே அந்த நின்றுக்கிட்டே அப்படியே சாப்பிட்றது, தட்டை ஏந்தி இப்படியே சாப்பிட்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து சாப்பிடுங்கள், அமர்ந்து கொண்டு உண்ணுங்கள், பருகுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த நபிமொழிகள் எல்லாம் அடிபட்டு விடுகிறதா இல்லையா? இஸ்ராஃபான முறையில் நாம் விருந்து கொடுக்கிறோம் என்றால் அன்பிற்கினியவர்களை நாம் யோசிக்க வேண்டும். இந்த வசனத்தை உண்ணுங்கள் பருகுங்கள் என்றானே அல்லாஹ், நீங்கள் இஸ்ராஃப் செய்யாதீர்கள் என்றானே அல்லாஹ். அந்த முறையில் நாம் நம்முடைய மக்களையும் நாமும் இஸ்ராஃபான வழியிலே பிற மக்களையும் இதுபோன விஷயங்களிலே நாம் ஊக்குவிக்கிறோம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு தடை செய்யப்பட்ட நிறைய பொருட்கள் இருக்கிறது. இந்தந்த பானங்கள் எல்லாம், இந்த உணவுகள் எல்லாம் இதில் பலவிதமான ஹராம்கள் கலக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அதனுடைய அந்த கியூஆர் கோட், அதனுடைய எண்ணிக்கைகள், அதனுடைய இலக்கங்கள் நிறைய இருக்கிறது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். சில அந்த மார்க் குறிகள் இருக்கிறது. அப்படின்னா இந்த இதுகளிலெல்லாம் ஹராம்கள் எப்படியாவது கலந்து விடுகிறது. நாம் இஸ்லாம் அனுமதிக்காத அந்த பன்றியினுடைய அந்த மாமிசங்களோ அதனுடைய பாகங்களிலோ அல்லது இஸ்லாம் தடை செய்யப்பட்ட இன்ன பிற பொருட்களோ எப்படியாவது கலந்து விடுகிறது. இதையெல்லாமோ நாம் பார்த்து பார்த்து வாங்குகிறோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்ண கொடுக்கிறோம். இதை நாம் யோசித்தோமா? அதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ்கள்லாம் நம்ம பார்த்தா இதில் எதெல்லாம் சேருகிறது என்பதை குறிப்பிடுகிறது. இன்றைக்கு ஸ்கூல் படிக்கிற சிறுவர்கள் ஒரு சிவப்பு கலரில் ஒரு மாதிரி ஒரு பானம் இருக்குது. அதில் நல்ல ஒரு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தான் எறும்பு மாதிரி தான் அதில் டைப் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு ஆள் நல்ல ஜூம் பண்ணி பார்த்து அதில் என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த பானம் என்பது மக்களின் பயன்பாட்டிற்காக வேண்டி அல்ல, அது ரிசர்ச்சுக்காக கொடுத்து ஏதாவது சைடு எஃபெக்ட் வருதா, அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஒவ்வாமை ஏற்படுகிறதா என்பதற்கான டெஸ்ட் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட பாடம். இன்னைக்கு அதை குடிச்சிட்டு ஸ்டேட்டஸ் போடக்கூடிய சிறுவர்கள் பெரியவர்கள் இருக்கிறார். அப்படி இதையெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆக அன்பிற்கினியவர்களை, நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களை எப்படி நாம் தொலைத்து கொண்டோமோ அதிலிருந்து நம்முடைய ஈமானும் அடிபட்டு போய்விட்டது. சஹாபாக்களுடைய அந்த வீரம் செறிந்த அந்த வரலாற்றை பார்க்கிற பொழுது யகூதிகள் நஸ்ரானிகள் பராபித்து போவார்களாம். என்ன இவர்கள் பகலில் ஆனால் வீரம் செறிந்த மறவர்களைப் போல இந்த கூட்டம், வீரம் செறிந்த கூட்டம் வாளோடும் தோளோடும் நின்று அறப்போரிலே அல்லாஹ்வுக்காக வேண்டி போரிடுகிறது. ஆனால் இரவு நேரங்களிலே ருபானியங்களைப் போல, உலக பற்றற்றவர்களைப் போல, உலகத்தின் மோகத்தை அற்றவர்களைப் போல இறைவனை அல்லவா இவர்கள் வழிபடுகிறார்கள் என்று அந்த கூட்டம் விஞ்சி பார்த்தது. ஆனால் இன்றைக்கு யகூதிகள் நஸ்ரானிகள் இலுமினாட்டிகள் அடையாளப்படுத்தப்பட்ட அவர்களுடைய ப்ராடக்டை தான் நாம் உண்ணுகிறோம், நாம் பருகுகிறோம். இது இஸ்ராஃப். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், குலு வஷரபு, மக்களே உண்ணுங்கள் பருகுங்கள், வலா துஸ்ரிஃபு, வீண் விரயம் செய்யாதீர்கள். வீணாக்கிறது தான் வீணான இஸ்ராஃப் என்று நினைக்கிறோம். இல்லை, மனிதனுக்கு ஆகுமாகாத அந்த உணவை நாம் உட்கொள்கிற பொழுதே அது நமக்கு இஸ்ராஃபாக அமைகிறது. இஸ்ராஃப் உடலினுடைய இஸ்ராஃபும் அல்ல, அங்கு ஈமானும்
வருகிறது என்பதுதான் நிதர்சன உண்மை. இன்னும் இந்த உணவு பழக்க வழக்கங்களிலே சஹாபாக்கள் எவ்வளவு தூரம் பேணுதலாக வாழ்ந்தார்கள். முதலாவது அவர்களுடைய இலக்கே என்ன அப்படின்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் ஆபரேஷன் இலுமினாட்டிகள் சொல்லக்கூடிய சதிகள் என்ன அப்படின்னா, இந்த ஹராமை இஸ்லாமியருடைய வாழ்க்கையில் எப்படியாவது புகுத்தி விட வேண்டும். இந்த ஹராமான உணவுகளை நாம் உட்கொள்கிற பொழுது இபாதத் செய்ய மனம் வராது. முக்கியமாக நாம் கேட்கக்கூடிய துவாக்கள் கபூல் செய்யப்படாது. இந்த ஹராமான உணவை சாப்பிடுவதன் மூலமாக நம்முடைய தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்பதும் கேள்விக்குள். இப்படியாக யாரெல்லாம் விருந்துக்கு அழைத்தால், இப்படியெல்லாம் அழைத்தார்கள் என்றால் உடனே சென்று கலந்து கொள்வது அல்ல. ஒரு முஃமினுடைய தஅவாவிற்கு, ஒரு முஃமினுடைய அழைப்பிற்கு நாம் செவிமடுக்க வேண்டும். இன்னும் நம்முடைய நாடு ஜனநாயகத்தின் நாடு என்ற அடிப்படையில் நாம் எல்லா மக்களோடு சகஜமாக பழகுகிறோம், பேசுகிறோம். அவர்களது வீட்டில் ஒரு விஷயம் என்றால் நமக்கு அழைப்பு தருகிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ் ஏற்று அந்த அழைப்பை நாம் செவிமடுக்கிறோம் என்றால் அங்கு சாப்பிட்டாதான் திருப்தி என்பது அல்ல. அவர்களுடைய அந்த மகிழ்ச்சியான, இன்பமான, துன்பமான அந்த காரியங்களை நாம் கலந்து விட வேண்டும். அவர்களுடைய பேக்ரவுண்டை யோசிக்கணும். இவன் எப்படி சம்பாதிக்கிறான், இவனுடைய சம்பாத்தியங்கள் என்ன? நிறைய பிற சமய சகோதரர்களுக்கு ஈமான் இல்லை, ஆனால் ஈமானிய சிந்தனை இருக்கிறது. இவர்கள்லாம் காஃபிருங்க, இவர்கள்லாம் முஷ்ரிக்கீங்கன்னு எல்லாத்தையும் நாம் ஒதுக்கிறது இல்லை. ஈமான்தாரிகளுடைய பண்பாடோடு இருக்கக்கூடிய சில மேன்மக்கள் இருக்கிறார்கள், இல்லை என்று மறுக்கவில்லை. அது அல்லாமல் எந்த விதத்திலும் நாம் பணத்தை ஈட்டலாம். இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் இல்லீகல் ஆன பிஸ்னஸ் பண்ணி அதில் பணம் வருகிறது. இதுதான் அவருடைய முழுக்க இன்கம்னு தெரியுது. அதில் அவர் விருந்து சாப்பாடு வைக்கிறாரு. அவர் சாப்பிட்டதெல்லாம் காய்கறி சோறுங்க, கூட்டு பொரியல், ரசம், மோர் தான் வச்சிருக்காருங்க. நான் போய் இதை சாப்பிட்டா அது என்ன ஹராம் ஆகும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அங்கே போய் சாப்பிட்டது நான்வெஜ் அல்ல, இந்து இல்லை. அங்கே போய் நாம சைவம் தான் சாப்பிட்றோம். இருந்தாலும் இந்த உணவை ஏற்பாடு செய்த அந்த நபருடைய வருமானம் முழுக்க அவரின் வாழ்வு ஹராமிலும், அவனது வருமானம் ஹராமிலும் வருகிறது, வட்டியிலா இன்னும் பிற வழியில் வருகிறது அப்படின்னா அந்த ஒரு சைவமும் கூட நமக்கு ஹராம் தான். அப்ப இது இஸ்ராஃப், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். ஆக அன்பிற்கினியவர்களை, உணவின் விஷயத்திலே நாம் மிக கவனம் செலுத்தியாக வேண்டும். அல்லாஹும் ரசூலும் திரும்ப நமக்கு போதித்து தருகிறார்கள். இன்னும் குடிக்கிற பானத்தை நாம் யோசிக்க வேண்டும். என்னென்ன ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸ் அது இதுன்னு எதையெல்லாமோ நாம் உட்கொள்கிறோம். இந்த உணவின் இந்த பானத்தினுடைய விஷயத்தை நீங்கள் யோசியுங்கள். கௌசர் என்கிற நீர் தடாகத்தை தான், நீரை தான் தருகிறேன் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ரசூலுல்லாவுக்கு பெரிய உணவுகளையோ அல்லது சொர்க்கத்தினுடைய மன்னவ செல்வம் அது மாதிரி பெரிய பார்த்திராத கேட்டிராத உணவுகள் எல்லாம் நம்ம தருவன்னு சொல்லலை. இன்னா அழைத்தைனாக்கள் கௌசர், நபியே கௌசர் என்கிற நீர் தடாகத்தை தான் தருவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். பானம், நீர். அப்போ அந்த நீர் எப்படி முறையில் இருக்கணும், அப்போ அந்த தண்ணீருடைய அந்த விஷயங்கள் என்னது, எந்த அளவில் நம்ம யோசிக்கணும் அப்படின்னா, நாளை மறுமையில் பெருமானாருக்கு கௌசர் என்கிற அந்த பானத்தை தானே, அந்த தடாகத்தின் பானத்தை தானே தருகிறான். அப்படி அந்த பானம் என்றால் என்ன என்பதை நாம் நல்லா யோசிக்கிறோம். அதனால தான் குலு ஒஸ்ரபு வலா துஸ்ரிஃபு, நீங்கள் உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார். இன்னும் சூரத்துல் வாக்கியால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், நிறைய பேர் இன்னைக்கு சாப்பிட்டு முடிச்சாலும் ஒரு பழம் சாப்பிட்டா அது அப்படியே ஒரு ஜீரணம் ஆயிருங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது குர்ஆன் ரீதியாக, மருத்துவ ரீதியாக பிழையானது. நம்முடைய உணவுக்கு முன்பதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஐட்டம்ஸ் தான் இந்த ஃப்ரூட்ஸ். கேரளாலாம் பாருங்கள், நாம் சாப்பிட்றதுக்கு முன்னால் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வைப்பாங்க, அன்னாச்சி பழம், திராட்சை பழம் எல்லாம் வைப்பாங்க. அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இது எந்த வழிமுறை? குர்ஆனின் வழிமுறை. ஃபவாக்கிஹத்தின் மிம்மா யத்தஹய்யரூன் என்று அல்லாஹ் ஃபவாக்கி பழங்களை, ஃப்ரூட்ஸை அல்லாஹ் ஃபஸ்ட்டு சொல்லி வலஹ்மி தைரின் அடுத்த வசனம் தொடர்ந்து வருது பாருங்க. எல்லாம் அல்லாஹ் எப்படி அந்த வார்த்தை நயங்களை, வார்த்தையை எப்படியெல்லாம் சேர்த்து இருக்கிறான் அப்படின்னு பாருங்க. அதான் வேர்ட் ஆஃப் த காட், இறைவனுடைய வார்த்தை. இது இப்படியெல்லாம் சொல்லிட முடியுமாங்க? எப்படியெல்லாமோ ஒன்றுக்கு இரண்டாக, முன்னுக்கு புறனாக சொல்லலாம்ல. வாக்கியத்து மிம்மா யத்தஹய்யரூன் அப்படின்னு பழங்களை முற்படுத்தி அடுத்த வசனத்தில் வலஹ்மி தைரி மிம்மா யஷ்தஹூன், அவர்கள் ஆசிக்கிற அளவிற்கு
இறைச்சிகளை லஹ்முகளை தருகிறோம். அப்போ நம்ம உட்படுத்தி சொன்னது என்ன? பழங்கள். இன்றைக்கு மருத்துவம் உலகம், மருத்துவம் சயின்ஸ் நமக்கு என்ன சொல்லுது? ஆரம்பத்தில் பழத்தை சாப்பிடுங்க, பழத்தை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் டைம் கொடுத்து அதற்கு பிறகு நீங்கள் உணவை சாப்பிடுங்க. நேர் மாற்றமாக இன்றைக்கு நாம் மாறுகிறோம். மார்க்கம் சொல்லக்கூடிய அளவிலும் இன்றைக்கு மருத்துவம் போதிக்கிற அளவிலும் நம்முடைய உணவும் நம்முடைய குடிபானமும் கேள்விக்குறியாக அமைந்ததின் விளைவும் மருந்தையே உணவாக உட்கொள்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆக ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் அல்லாஹ்விடத்தில் கேள்வி கேட்கப்படுகிறோம் என்ற ஒரு நினைவை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். உணவு நாம் வாய்க்கு எடுத்து செல்வதற்கு முன்பதாக இது எப்படி வந்தது என் தட்டில், இது எப்படி என் கரத்தில் வந்தது, இது எப்படி என் வாய்க்குள் சென்றது, ஹலாலா ஹராமா என்று ஹலால் ஹராம் பேணி நம்முடைய உண்ணும் உணவையும் உடுத்தும் உணவையும் குடிக்கக்கூடிய பானத்தையும் அமைப்பதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசி எனக்கும் கேட்க உங்களுக்கும் அல்லாஹ் அந்த நசீபை தந்தொருள் பாலிப்பானாக. எந்த ரீதியிலும், ஈமானிய ரீதியிலும், உளம் சார்ந்த ரீதியிலும், உடல் சார்ந்த ரீதியிலும் இஸ்ராஃப் என்கிற அந்த வீண் வரையத்திற்கு செல்லாமல் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய ஈமானை அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாம். الحمد لله الكريم المعبود وأشهد أن لا إله إلا الله رحيم المحمود وأشهد أن محمدا عبده ورسوله أشرف مولود صلى الله على سيدنا محمد ما صبح ملك في السجود فيا أيها الناس. ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய உண்ணும் உணவிலும் உடுத்துகிற உடையிலும் ஆகச் சிறந்தது தக்வா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். தஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா. நீங்கள் உணவுகளை ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள், அந்த உணவில் உங்களுக்கு ஆகச் சிறந்த உணவு என்பது கைர ஸாதி தக்வா, தக்வா என்ற இறையச்சம் என்ற உணவு என்கிறான் அல்லாஹ். இன்னும் லிபாசு தக்வா தாலிக கைருல் லக்கும், உங்களுக்கு கண்ணியமான ஆடை என்று சொல்கிற பொழுது இதிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லிபாசு தக்வா இறையச்சம் உடைய ஆடை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இன்றைக்கு நம்முடைய பெண்களிடத்திலே இன்ற ஃபர்தாக்கள் இஷ்யூ எந்த அளவிற்கு கேள்விக்குறியாகிறது, கேளிக்கையாகிறது என்று பாருங்கள். உண்ணக்கூடிய உணவிலும் சரி, உடுத்தக்கூடிய ஆடையிலும் சரி, இந்த இரண்டையும் குறித்து தக்குவா என்று வசனம் விடுகிறார். இதிலே தக்குவா சார்ந்து, இறையச்சம் சார்ந்து, இறை பக்தியை சார்ந்து நம்முடைய பெண்களுடைய ஆடையும் நம்ம உண்ணக்கூடிய உணவும் அமைகிறதா என்று பாருங்கள். ஃபர்தாவுடைய விஷயம் இவ்வளவு இன்றைக்கு இருக்கக்கூடிய விஷமிகளால் பரப்பப்படக்கூடிய ஒரு நிகழ்வை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய பெண்கள் உட்பட சமூக வலைதளங்களிலே மிக சீர்கேடான முறையில் இந்த ஃபர்தாவை பயன்படுத்தி அதை அவர்களுக்கு மெல்ல கொடுப்பதை போல பேசுபொருள் ஆக்கி நம்முடைய மானத்தை, நம்முடைய விஷயத்தை, நம்முடைய ஆடையை இன்றைக்கு நாமாகவே கொச்சைப்படுத்தி வாழக்கூடிய ஒரு சமூகத்திலே இன்றைக்கு ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கிறோம். என்னென்ன விஷயங்கள் என்று உங்களுக்கு தெளிவுபடுத்தி கூற தேவையில்லை. நாமெல்லாம் அன்றாடம் இணையத்தை பயன்படுத்துகிறவர்கள். அப்படி இதுபோல உண்டான ஒரு விஷயங்களுக்கு அல்லாஹ் சொல்லித் தரக்கூடிய ஒரே தீர்வு என்ன தெரியுமா? லிபாசு தக்வா தாலிக கைர். தக்வாவான ஆடை இருக்கிறதா இல்லையா, அது உங்களுக்கு சிறந்தது என்கிறார். இன்னும் தஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா, நீங்கள் உண்ணக்கூடிய உணவிலே தக்வா இருப்பது சிறந்தது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போதிக்கிறான். எனவே இதை நாம் நம்முடைய சமுதாயங்கள் உணர வேண்டும். இதற்கு ஒரு மாற்றத்தை நாம் உண்டு பண்ண வேண்டும். அதை மக்களுக்கு மத்தியிலே விழிப்புணர்வாக நல்ல விதத்தில் நல்ல ஒரு வார்த்தையை கொண்டு நாம் என்ன செய்யணும், மக்களுக்கு பயன்பெற வேண்டும். பயன்பெறக்கூடிய உபதேசங்களை கொண்டு நாம் உபதேசிக்க வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் குறிப்பிடுகிறான். நீங்கள் உபதேசியுங்கள், ஒன்று அல்லஹு யக்ஷா, அவருடைய மனம் மாறக்கூடும், அல்லது அல்லாஹ்வின் பயபக்தி ஏற்படக்கூடும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த
எத்தி வைத்தல், தஅவாவுடைய 2 கான்செப்டை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். எனவே சிறந்த உணவு என்பது தக்வாவின் உணவு என்பதாகவும், சிறந்த ஆடை என்பது தக்வா சார்ந்த ஆடை என்பதாகவும் அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். அதைதான் சலஃபுகள், அதைதான் சஹாபாக்கள், அதைதான் இமாம்கள் அப்படியே அடியெடுத்து வாழ்ந்தார்கள், வாழ்வில் சிறந்தார்கள். எனவே இந்த தக்வா என்கிற ஆடையையும் தக்வா என்ற உணவையும் உட்கொண்டு நாம் அல்லாஹ்விற்கு உகப்பாக நல்லடியார்களாக வாழ்வதற்கு, வளர்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. இன்னென்ன முறையில்தான் உணவு பழக்க வழக்கங்கள் என்று மார்க்கம் நமக்கு போதித்திருக்கிறது. உலகம் எந்த வழியில் உங்களை அழைத்தாலும், எந்த பாதையை நோக்கி நவநாகரீகம் என்று உங்களை ஊக்குவித்தாலும் அதற்கு அடிபணியாதீர்கள். அல்லாஹ் ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறார். அந்த வழியிலே வாழ்ந்து சிறந்து அல்லாஹ்வை சந்திக்கிற உத்தமர்களாக, வல் ஆகிபத்துல் முத்தகீன், இறுதி முடிவு முத்தகீன்களுக்கு எல்லாம் என்று அல்லாஹ் வான்மறையில் வாஞ்சையோடு வரணிக்கிறானே, அந்த பட்டியலில் பேசுகிற நானும் நீங்களும், என் குடும்பமும் உங்கள் குடும்பமும் இணைவதற்கு எல்லாம் அல்லாஹ் தௌஃபீக்கை நல்குவானாக. இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா